தான், கண்ணீர் தான், சிக்கல் தான், பாடுகள் தான். ஆனால் ஐ டோன்ட் கண்டம் யூ. கரங்களை உயர்த்தி உலகம் 1000 சொல்லும், திருப்பித்தான் சொல்ல போறேன். உலகம் சொல்றது டோன்ட் லிசன் டு த வேர்ட், லிசன் டு காட். உலகம் என்ன சொல்றது அப்போ முக்கியம் இல்லைங்க, அவர் என்ன சொல்றதா முக்கியம். அந்த ஜெப ஆலய தலைவனுடைய அந்த வேலைக்காரன் சொன்னா, உன் மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாதேயும். ஆண்டவர் காது கொடுத்து கேட்கல. அவள் நித்திரையா இருக்கிறாள். வீட்டில் சொல்றான் அவள் மரித்து போனாள். ஆனா இவன் சொல்றா, அவர் சொல்றாரு அவள் தூங்குறான்றாரு. அவன் டென்ஷன் இருக்காது. இப்போதானே அவன் பரலோகம் பாட்டு வரான். பெட்டிக்கு சொல்லிட்டு, என்னங்க வின்சென்ட் பார்க்லாம் சொல்லிட்டு வரான். இப்போதான் என்னோட பார்க்குறீங்க, அவன் தான் கூடவே இருந்தவன், உயிர் போகும்போது கூட இருந்தான். அவன் தான் சொல்றான் அவள் மரித்து போட்ட போதகரை, அவர் சொல்றாரு அவள் நித்திரையா இருக்கிறாள். இது உண்மை. சொன்னதா இவர் சொல்றதா? ஆமென் சொல்லுங்க. உலகம் சொல்லுவது, உணர்ச்சிகள் சொல்லுவது, மக்கள் சொல்லுவது உண்மை அல்ல. ஆண்டவர் சொல்றதா உண்மை. கைகளை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது, இந்த காலத்தை கடந்து போகாத மனிதர்களே இல்லை. என்ன காலம்? அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன காலம்? அதை கடந்து போகாத எந்த மனிதனுமே இல்லை. இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடந்து வந்தவர்கள் தான். சொல்லுங்க, நான் விதிவிலக்கல்ல. சத்தமா சொல்லுங்க. நான் யோசேப்பு மாத்திரம் அந்த 13 ஆண்டுகள் அந்த பிரசவ காலத்தை கடந்து வந்திருக்காவிட்டால் எகிப்தினுடைய அதிபதியா வந்திருக்க மாட்டான். அவன் தப்பு பண்ணானா? இல்லையே. பாவம் பண்ணானா? இல்லையே. தூரம் போனானா? இல்லையே. பாருங்க, பாவமே பண்ணாத ஒருவனுக்கு 13 ஆண்டுகள் பிரசவ காலம். பாவமே பண்ணாத மோசேக்கு 40 ஆண்டுகள் பிரசவ காலம். ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் பிரசவ காலம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அந்த வார்த்தையில அந்த பிரசவ காலம்தான் யோசிப்பீங்க ஆயிடுச்சு. கரங்களை உயர்த்தி. அது கஷ்டம்தான். இதுக்கு பல குற்றம் சொல்லலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அம்மா ஆண்டோட தூரம் போயிட்டாங்க, சபைக்கு வரல. என்ன காரணம் சொல்லுவாங்க? பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, அந்த அம்மா எனக்கு சரியில்லை, அந்த அம்மா என்னோட பேசலை, அந்த அம்மாவுக்கு எனக்கு பிரச்சனை, அது மூத்தரில் முழிக்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ அதனுடைய விளைவு யாருக்கு தெரியுமா? அந்த அம்மாவுக்கு தான். நான் சொல்ல, யாரையும் குற்றப்படுத்தலாம். தாமார் யாரையும் குற்றப்படுத்தி இருந்தாள்னா ரைட்டுங்க, வெளிப்பட்டு இருக்காது. ரட்சகர் அவள்